இப்போ இந்த அனுர குமார திசநாயக்காவோட எழுச்சி இதில் வந்து இந்த ராஜபக்சே குடும்பங்களை வந்து அவர் பெரிய செல்வாக்குள்ள இந்த அம்பந்தோட்டை தொகுதியிலேயே ராஜபக்சே கட்சி வந்து இது தோல்வி அடையக்கூடியது. இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒட்டுமொத்தமாக அவர்கள் துரத்தி அடிப்பதற்கான காரணம் என்னென்னால், அதிபர் தேர்தலுக்கு முன்பாகத்தான் அவர்களது மாளிகைகள் எல்லாம் சூறையாடப்பட்டன. அவர்கள் தாய்லாந்துக்கு அவர் தஞ்சம் கூடிய அந்த சூழ்நிலை கூட ஏற்பட்டது. இது ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்ப அந்த அரசியலுக்கு வந்து ஒரு முடிவு கட்டக்கூடிய அளவுக்கு இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த சொல்லாடலை பயன்படுத்தலாம் என்று தெரியவில்லை. இருந்தாலும் பயன்படுத்தக்கூடிய நிலையில்தான் ஒட்டுமொத்த அரசியல் பார்வையாளர்களும் கூர்நோக்கர்களும் சொல்லுவார்கள், கொடுங்கோலர்களுக்கு எப்பொழுதும் அழிவு உண்டு. அப்படி ஒரு அழிவுதான் தற்போது ராஜபக்சவுக்கு கிடைத்திருக்கிறது. ராஜபக்சே ஒரு பார்வையிலே அவர் செய்தது சரி என்று விவாதங்கள் இருந்தாலும், மறுபக்கத்திலே இனப்படுகொலை செய்தார் என்பதை உலக நாடுகள் எல்லாம் தொடர்ந்து ஏற்றுக்கொண்டு அதற்கான விசாரணை எல்லாம் நடத்த வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கைகள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த அழுத்தங்களும் தொடர்ந்து இலங்கை அரசுக்கு இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. ஐநா மூலமாக, ஐநா மனித உரிமை ஆணையம் மூலமாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ராஜபக்சே குடும்பம், நேற்று கூட நாம் சத்தியம் தொலைக்காட்சியிலே அந்த செய்தியை நாம் ஒளிபரப்பி இருந்தோம். ராஜபக்சேவின் பயந்து ஒதுங்கிய ராஜபக்சேவின் குடும்பத்திற்கு முடிவுரை எழுதப்பட்டது என்று கிட்டத்தட்ட அது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இதுவரை 2 இடங்களில் தான் எஸ்எல்பிபி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா பெற்றிருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட அவர்கள் அரசியலில் இருந்து அனாதையாக்கப்பட்டு விட்டார்கள். நீங்கள் பார்க்கலாம், இலங்கையோட வளங்கள் நிறைய அமைச்சர்கள் மற்றும் எல்லா பதவிகளிலுமே அவங்க இருந்தாங்க. கோத்தபய ராஜபக்சே அதுதான் சொல்ல வந்தேன். அதாவது பல தசாப்தங்களாக, கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால இலங்கை வரலாற்றிலே பல தசாப்தங்களாக ராஜபக்சே குடும்பம் வந்து கோலோச்சியது. மஹிந்த ராஜபக்ச பிரதமராகவும் இருந்தார், அதிபராகவும் இருந்தார். கோத்தபய ராஜபக்ச பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருந்தார். அதே போன்று அதிபராகவும் இருந்து நாட்டை விட்டு விரட்டி பயந்து ஓடினார் என்பது அனைவரும் அறிந்ததுதான். அதற்கு சமல் ராஜபக்ச அவர்தான் மூத்தவர். இரண்டாவது தான் மஹிந்த ராஜபக்ச. சமல் 4 ராஜபக்ச: மஹிந்த ராஜபக்ச, கோத்தபய ராஜபக்ச, சமல் ராஜபக்ச, பஷீல் ராஜபக்ச. சமல் ராஜபக்ச இரிகேஷன் மினிஸ்டர், நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தார். அதே போன்று பசில் ராஜபக்ச பினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார், நிதி அமைச்சராக இருந்தார். இவர்கள் முக்கிய பதவிகள். இது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்ச என்பவர் மஹிந்த ராஜபக்சவுடைய மகன், அவரும் அமைச்சராக இருந்திருக்கிறார். இந்த முறை அவராவது போட்டியிடுவார் என்று பார்த்தோம், அவர் போட்டியிடவில்லை. அவரை நாம் நேற்று தொடர்பு கொண்டபோது கூட அவர் என்ன கூறினார், எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் என்று சொன்ன அதே போன்று மூத்தவர்கள் எல்லாம் தற்போது ஓய்வு பெற நிற்கிறார், அதனால் தான் அவர்கள் போட்டியிடவில்லை. ஏன் போட்டியிடவில்லை என்ற கேள்வி எழுப்பிய போது அவர்கள் போட்டியிடவில்லை. நான் ஏன் போட்டியிடவில்லை, தேசிய பட்டியல், அங்கு இலங்கையில தேசிய மொத்தமாக நாடாளுமன்றத்திலே 225 உறுப்பினர்கள் இருப்பார்கள். இதில் 196 உறுப்பினர்களுக்கு தான் நேரடி தேர்தல். இந்த தேசிய பட்டியல் அந்த விவரத்தை கொஞ்சம் சொல்லுங்க. தேசிய பட்டியல் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுக்கு என்ன முக்கிய பங்கு இருக்கு? அந்த 19 பேரா 29 பேர் மொத்தமாக 225 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதிலே 196 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மீதம் உள்ள 29 இடங்கள் தேசிய பட்டியல் என்ற வகையில் கொடுப்பார்கள். தேசிய பட்டியல் என்றால் நம்முடைய இந்திய பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் ராஜ்யசபைக்கு, மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுப்பது போல இது. இதில் எம்எல்ஏ ஓட்டு போடுவார்கள். ஆனால் இதில் எம்எல்ஏ ஓட்டு போட மாட்டார்கள். இது வந்து ஒவ்வொரு கட்சியும் நாடாளுமன்ற தேர்தலில் பெறுகின்ற வாக்குகள் எவ்வளவு என்று பார்ப்பார்கள். பதிவான வாக்குகள், அதாவது ஒரு கட்சி பெறுகின்ற வாக்குகள், அதை வந்து பதிவான வாக்குகள் விகிதாச்சாரம் வகுத்தெடுத்து 29 பெருக்கல் செய்து விகிதாச்சார அடிப்படை, ஒவ்வொரு கட்சி பெறுகின்ற வாக்குகளின் விகிதாச்சார அடிப்படையிலே அவர்களுக்கு தேசிய பட்டியலிடம் ஒதுக்கப்படும். அதுக்கு சிறப்பு பவர் இருக்கு அந்த தேசிய பட்டியல் உறுப்பினர்களுக்கு. அவர்களுக்கு எல்லாரும் ஒரே உறுப்பினர்கள். பெரும்பாலும் இந்த மூத்த தலைவர்கள் சிலர் இருப்பார்கள். நாடு முழுவதும் அவர்கள் வந்து பரப்புரை செய்வார்கள். அவர்கள் தன்னுடைய தொகுதிக்கு சென்று பரப்புரை செய்ய முடியாமல் இருப்பார். அவர்கள் அந்த தேசிய பட்டியல், கடந்த முறை ரணில் விக்ரமசிங்கே அவருடைய கட்சி படுதோல்வி அடைந்தது, இவரும் தோல்வி அடைந்தார். பிரதமர் பதவிக்கு போட்டிட்டு தோல்வி அடைந்தார். ஆனால் தேசிய பட்டியல் தான் அவர் நாடாளுமன்ற எம்பியாக மாறினார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த முறை அதுவும் அவருக்கு இல்லை. தற்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 123 இடங்களை ஜெயித்திருக்கிறார்கள். 123 இடங்கள் ஜெயிக்கும் போது இவர்கள் தேசிய பட்டியல் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 இடங்கள் இவர்களுக்கு சென்றுவிடும். அதுவும் தற்போது அவர்களுக்கு இன்னும் அதிக கூடுதல் கிட்டத்தட்ட 2/3 பங்கு வந்து விடுவார்கள். இப்ப இதில் முக்கியமாக தமிழர் கட்சிகளுடைய பங்கும், கடந்த முறை எல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று ஒன்றாக நாம் போட்டியிட்ட பொழுது கிட்டத்தட்ட 13 இடங்கள் தேசிய பட்டியல், ஒரு 5 இடங்கள், 18 இடங்கள் எல்லாம் வைத்திருந்தோம்.